அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. வாங்க இன்னைக்கு ஸ்டார் ரெசிபி பார்க்கலாம். கடல வடை. முதல்ல கடல பயிறு ஊற வச்சுக்கணும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பிறகு சாயந்தரம் நேரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிடணும். பச்சை மிளகா நம்ம வெட்டி போடலாம். நான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பச்சை மிளகா அப்படி கூட அரைச்சிடணும். குறைப்பாக அரைச்சிடணும். அது ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கடுப்பக்காய் போட்டு சின்ன சின்னதாக வெட்டி எல்லாம் போட்டுக்கணும் மாவில். அது ஒரு கடலப்பயிறு கொஞ்சம் தனியாக முழுசாக எடுத்து வைக்கணும். ஸோ அது நம்ம இதுலேயே இந்த மாவுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக வரத்துக்கு கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு தண்ணியை ஆக்கக்கூடாது, தண்ணியை ஊற்றக்கூடாது. எடுக்கும்போது லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி இந்த இதில் வரணும். தண்ணியாக இருக்கக்கூட கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கையில் இப்போ இந்த மாதிரி கோல் ஷேப் செஞ்சு நம்ம ஒன்றா எண்ணெயில் விடலாம். அந்த ஒரு கையில் மொபைல் பிடிச்சி போட்டதால அது கம்ஃபர்டபுளாக இல்லை. இதுக்கு ஒரு பாருங்கள், தண்ணி நம்ம நினச்சி தான் போடணும். கையில் இந்த மாதிரி ஆட் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஒரு பக்கம் சிறப்பானோன்னு இன்னொரு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா உள்ளே விடாது. பாருங்கள், ஒரு சைடில் சிறப்பாகிடுச்சு. லைட்டாக ஒரு திருப்பி போட்டுக்கிறோம்ல, எல்லாம் திருப்பி போட்டுட்டு பாருங்கள் நல்லா சிறப்பாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு சன்னியில் வச்சிங்கன்னா பாருங்கள், 2வது பேட்சை போட்டிருக்கோம்.